கடந்த 5 வருடங்களாக நான் தமிழகத்திலிருந்து நேராக வந்து வண்டியை பாடிட்டு மங்களாம்பியை கூப்பிட்டுட்டு அங்கே தான் மங்களாம்பியின் அருளால் சிவனை பற்றிய சிந்தனைகள் பெருத்த வரவேற்பு, தமிழகம் முழுவதும் பரவலான பாராட்டுக்கள். அடுத்து அந்த நூலை வெளியிடுவது குறித்து சபதி ஐயாவிடம் கேட்டபோது எனக்கு திருவண்ணாமலை செல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. திருவண்ணாமலை தெரிந்த யாராவது தான் சொல்லுங்களேன்னு கேட்டேன். சபதி ஐயா தஞ்சாவூரில் பெருமாள் என்பவரை பாருங்கள், அவருக்கு ஏற்பாடு பண்ணான்னு சொன்னார். பெருமாளையிடம் பார்த்து ஒரு ஃபோன் பண்ண சொன்னாங்க. ரமண ஆசிரமத்தில் 2 நாள் தங்கினாங்க. இறை உணர்வு என்பது அந்த உணர்வை சோபிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதை அப்படியே வெளியில் சொல்ல அந்த அளவுக்கு எனக்கு தொடங்கவில்லை. கண்ணீர் வந்து அடைக்கிறது. நாடாளுமன்றத்துலேருந்து புக்கு எடுத்துக்கிட்டு மைண்டுக்குள்ளே திருவண்ணாமலை நான் வந்து சொல்கிறேன், எனக்கு திருவண்ணாமலை போகணுன்னு தோணுது, புக்கு கொடுங்க, நாங்கள் போய்ட்டு வரேன்ட்டு. அதே மாதிரி ரமணாசிரமத்தில் தங்கிட்டு நேராக உள்ளே போகிறேன். ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு முழுவதும் திருவாசகம் முற்றம் நடந்துகிட்ருக்கு. அவங்கள்ட்ட போய், ஐயா நான் மாதிரி கும்பகோணத்தில் வந்திருக்கேன், அந்த புக்கு நாடார் ப்ரெஸ்ஸில் போட்டு சும்மா சாமி பண்ண வந்தேன், இன்னும் வெளியிட்டுலாம் பண்ணல, எனக்கு என்னமோ இங்கே வெளியிடலான்னு தோணுது, செய்யுங்க அப்படின்னா. அவர் இந்த புக்கை அப்படியே பார்த்தாரு. அந்த சிவன் அப்படியே அவரை கூப்பிட்டு சிவன் படத்தை பார்த்தாரு, வாங்கன்ட்டார். பெரிய மண்டபம், கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர். பார்த்த உடனே அந்த உள்ளே என்ன இருக்குது ஏன்னு கூட அவர் படிக்கலை. உடனே வெளியிட்டாங்க. இது மாதிரி வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க. அதில் சொன்னாங்க, இதே மாதிரி தண்ணியால் ஒரு பையன் தூக்கிட்டு வந்து இந்த கும்பகோணத்தில் வந்து இந்த புக்கை வெளியிட்டு போகிறாரு அப்படி சொன்னோன்னா உடனே நமச்சிவாயா அப்படின்னு அந்த ஆளாங்க பேச சொன்னாங்க. அங்கேயும் நல்லா பேச முடியல, இதை பேசிட்டேன். சும்மா 2 வார்த்தை பேசிட்டு வச்சுட்டேன். அடுத்தது இந்த பிள்ளையார்ட்ட வந்து வேண்டிக்குவேன், இறை உணர்வு நம்மை வழி நடத்துகிறது. எனக்கு நாயன்மாரை பற்றி ஐடியாவே இல்லை. சிவனை பற்றி சிந்திக்கும் போது முக்கியமாக சொல்ல மாட்டேன். இந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம், மந்திரமோ நாமமோ, அது வந்து ஒரு 5 வருஷமாக 60 வயசுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். முருகனை கும்பிடுவேன், சமயபுரம் மகமையை கும்பிடுவேன். அந்த ஓம் நமச்சிவாயாங்கிறது ஒரு கொரோனா டயத்தில் ஆரம்பித்தேன். மிகப்பெரிய பிரச்சனை. கொரோனாங்கிறாங்க, அதுங்கிறாங்க, கல்யாணம் பண்ணல, புள்ள குட்டி பார்க்க, பேரம்பேத்தி பார்க்கணும், என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே, கஷ்டப்பட்டு பிள்ளைலாம் வளர்த்தோம், என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, நான் வாய்ப்பு கிடைக்குமா, தாத்தா பாட்டி ஆகணும், இப்படிலாம் சொல்கிறாங்களேன்ட்டு இப்படி இருக்கும்போது ஓம் நமச்சிவாயா சொன்னால் ஏதோ இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன் 60 வயசுக்கு அப்புறம். அது என்ன செய்ய ரொம்ப எனக்கு இல்லையே. சிவன் கோயிலுக்கு நிறையா கோவிலுக்கு போனேன். போய் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படியே செல்லில் டைப் பண்ணி வச்சுப்பேன். அது என்ன ஒவ்வொரு கோயிலாக அப்படியே கடத்திகிட்டே போகும்போது அந்த கோயில் சிலையை போய் பார்த்தா ஷக்குன்னு ஒரு தூக்கும், ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குமா, இதெல்லாம் உணர்ந்து தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் தமிழ் இலக்கணம் தெரியாது. பிசிக்ஸ் படித்தேன், மொழி அளவில் தமிழ் தெரியும், அவ்வளோதான். அப்படி இலக்கணம் தெரியாது. அதே நேரத்தில் உணர்வுகள் கவிதைங்கிறது எனக்கு ஒரு 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம் சாதாரண கவிசலத்தில் ஒரு கும்பகோணத்துலேருந்து போய் 18 வருஷம் ஆச்சு கவிசலத்தில். போன வருஷம் வரைக்கும் நான் அங்கே இந்த பக்கம் வரதில் எனக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஓம் நமச்சிவாயா தாயே சிவன் சொல்ல அந்த மந்திரத்தை யார் சொல்கிறாங்களோ, அது மந்திரமோ நாமோ அதை சொல்ல அது நம்ம மைண்டில் போய் ஏறி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதுவாக கூட்டி மூவ் பண்ணி விடுது. அப்படியே உட்காந்து அதுவாக அழைச்சி கொண்டு அப்படியே சேர்க்குது. இது என் சொந்த அனுபவம். அடுத்தது இந்த சிவனை பற்றிய சிந்தைகள் ஓரளவு தினமலர், தினத்தந்தி, ராமகிருஷ்ண விஜயம், இதே மாதிரி பல்வேறு இதழ்கள்லாம் போட்டோன்னே நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு புக்கு கேட்பாங்க. அப்போ தான் தெரியும் எனக்கு பேப்பரில் அது போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே நான் டெய்லி எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோனாக வரும். எனக்கு ஹெல்ப் தேவைப்படும். நான் அங்கேருந்து பேசுகிறேன், தஞ்சாவூர், திருச்சி, மெட்ராஸ் அப்படி இப்படிம்பாங்க. ரொம்ப தடுமாறி போய் அட்டன் பண்ணி அப்புறம் எல்லோரையும் வச்சு புக் அனுப்பிச்சிட்டேன். ஆக பத்திரிகை துறையில் வரும்போது அது கொஞ்சம் பரவலான பாராட்டுக்கள் அது ஒரு பக்கம் இருக்கும். நூல் வேடிங்கிறது நம்ம எண்ணங்களை பிறருக்கு கடத்திட்டு போகிறது தான். அதில் கமிஷன்னு பார்த்தா அது ஒன்றும் இருக்காது. ஏதோ வயசாகிடுச்சு, ஏதோ ஒரு படைப்பை விட்டுட்டு போனால் நம்ம போனதுக்கப்புறம் நூல்கள் பயன்படும். அது அந்த புக்கில் எழுதியிருக்கேன். பிறப்பை பதியும் உலகிலே இருப்பை பதியும் நூல்கள், அவ்வளோதான். நூல் வெடின்னா அவ்வளோதான், மற்றபடி அதில் ஒன்றும் இது கிடையாது. அடுத்தது இந்த பிள்ளையாட்ட வருவேன்,
நாயன்மாரை பற்றி இன்னும் தெரியல, சிந்தனை லைட்டாக தோணுச்சு. ஒரு நாள் இன்னொன்று நேரம் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். ஏன்னா நாயனார்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்களா, நம்ப முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் நான் அப்படி படிக்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பாயிடுச்சு. சிவன் சொன்னால் தன்னுடைய உடல் பொறி ஆவி சொத்து சுகம் எல்லாத்தையும் சிவனுக்கு கொடுத்துட்றாங்க. சிவன் தான் முக்கியம், மற்றெல்லாம் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு மனசை வந்து கொடுத்துட்றாரு. அப்போ படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக போயிடுச்சு. அப்போ நைட்டு 12 மணிக்கு, எப்பவுமே நான் இப்போ 12 மணிக்கு மேலே 4 மணி வரைக்கும் தான் நான் கவிதைகள்லாம் சிந்திப்பேன். ஒரு அடி எடுக்கங்காட்டி இன்னொரு அடி உடையாரும் எனக்கு. எதை சொல்கிறது எதை விடுறன்னு ஒரு தடுமாற்றமாக இருக்கும். கிட்டுக்கிட்டுக்குன்னு அடிப்பேன். அப்போ எழுதிக்கிட்டு இருந்தேன், இப்போ டைப்பில் அடிக்கிறேன். வடி அடி 12 1 மணிக்கெலாம் பார்த்தா சிந்தனை அப்படி ஒரு சிந்தனையாக மிதப்பேன். அப்போ ஓரளவு படிச்சுட்டு எழுதிக்கிட்டு எனக்கு உண்மையை சொல்கிற நல்லது தானே. இந்த மாதிரி மகாலிங்க ஐயா மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி வருது, நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, இது மாதிரி பார்த்து சொல்லுங்கள், கான்செப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன்னு கிட்டத்தட்ட 6 பேர் இந்த புக்கை திருத்திருக்காங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லிடணும், நான் திருவாசகம் படிக்கல, தேராகம் படிக்கல, சும்மா நான் கேட்ட அளவு மொழி திரைப்படம் மொழி அளவில் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எழுதியிருக்கேன். திருத்திக்கணும் 6 பேர் திருத்தி மகாலிங்க ஐயா நல்லா திருத்தி கொடுத்தாங்க. இப்போ பரவாயில்ல, என்ன மெயினாக நீங்கள் சொல்லிட்டீங்க பொண்ணு பண்ணிட்டு சொல்லிவிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அனுபவம் வந்து ஓம் நமச்சிவாய சொன்னால் அதை உண்மையிலே உள்வாங்கினா இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று, முன்னோர்கள் பிறப்பில் நான் தொட்டியில் தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு எங்கள் நெத்தியில் படம் எடுத்ததாக எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட போய் என்னம்மா எனக்கு நாகராஜன் பேர் வச்சுருக்கீங்க, பாம்புங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு, நீ தொட்டியில் தூங்கும்போது ஒரு நெத்தியில் நாகபாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, ஊரே பார்த்து கும்பிட்டுச்சு, என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்ட்டு அது விலகி போயிடுச்சு அப்படின்னு. இப்போ உணர்ந்து பார்க்குறேன், 65 வயசில் நான் ஒரு புக்கு எழுதி இந்த கும்பேஸ்வரங்களையும் திருவண்ணாமலையிலையும் வெளியிடுவேன் அப்படின்னு அந்த பாம்புக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, என்னை விட்டுட்டு போயிடுச்சு. நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அது அந்த புக்கிலே போட்டிருக்கேன். நாகராஜாங்கிற பேரே எனக்கு அதுதான் வச்சாங்க. இன்னொன்று, சில வீரகணேசன் சாரை போய் பார்க்கும்போது ஒரு படம் ஒன்று கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் சொல்லணும்னு போனேன், இதுமாரி நாயன்மாரை பற்றி ஒரு புக்கு ஒன்று வெளியிட போகிறேன்ட்டு. அவர் என்னை வாங்கணும்னு சொல்லிவிட்டு, அண்ணா உங்களுக்கு ஒரு படம் தரேன்னு பார்க்குறேன், 64 படத்தை கொடுத்தாரு. அப்பயே இதை தான் சொல்ல வந்தால் அவரே எடுத்து கொடுக்குறாருன்னு நினச்சி எனக்கு அப்பயே நம்பிக்கை வந்துடுச்சு. நான் என்ன சொல்ல போனோனோ அதை அவர் படத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. 63,000 சரித்திரம் அதில் இருந்துச்சு. ஐயா இதை தான் நான் எழுத போகிறேன் புக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லாம் ஒத்துழைச்சாங்க. அடுத்தது வேறு ஒன்றும், இந்த சைவம் என்னை விட சிவத்தை உண்மையாக கும்பிட்டான், நாம் ஒன்றுமா மெனக்கிட வேண்டியில்லை, அதுவாக கொண்டு அப்படியே செட் பண்ணி விடுது. இது 5 வருஷத்து அனுபவம். சபதி ஐயானால திருவண்ணாமலையில் இந்த 2 நூல் வெளியிட்டாக்கும் சபதி ஐயா ரொம்ப ஒத்துழைச்சாங்க. திருவண்ணாமலையில் 12:30 மணிக்கு அந்த வீடியோ எனக்கு கொடுத்தாங்க. உடனே இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டேன். இங்கேருந்து எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. திருவண்ணாமலையில் வெளியிடுங்கிறத எனக்கு இறைவன் கட்டளை மாதிரி எனக்கு தோணுச்சு, போய்ட்டு வந்துட்டேன். இங்கே இந்த நூல் வெளியிடுக்கு ஒரு 6 அமைப்புகள் வந்தாங்க, ஏன்னா வெளியிடுறோம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னேன், சிவமாரையிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்றாங்க வெளியிடுறதுக்கு செலவு பண்ணி, எனக்கு மங்களாம்பிகை மேலே ஒரு ஈடுபாடு, இங்கே தான் இந்த கான்செப்டே எனக்கு வரும். அதனால் இதுமாரி கோயில் குழந்தை கேட்கறது கும்பகோணம் தானே, அது கும்பேஸ்வரர் தானே கும்பகோணமாக ஆகிருக்கு, அதனால் மங்களாம்பிகை எழுதலாம் சொன்னோன்னே அவர் சிரித்தார். இந்த புக்கில் கூட சிவனை பற்றிய சிந்தனைகள் போட்ட மங்களாம்பிகை பற்றி எழுதியிருக்காது, இதுலேயும் சேர்த்துருக்கேன். தில்லைக்காளியம்மனு கும்பிட்றேன். எனக்கு தில்லைக்காளியம்மன் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஆக சக்தியுள்ள தெய்வங்களை சரணடைந்தால் சத்தியமாக நம்மை வாழ வைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.